ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே இருக்குங்க. 10 நாட்கள் மேலே கோட் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த விவரத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தளபதி விஜய் நடிப்பில் இப்போ வந்து கோட் திரைப்படம் அப்படின்ற திரைப்படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. இந்த திரைப்படத்தை வந்து இப்போ தளபதி விஜய் மற்றும் வெங்கட் பிரபு காம்போவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து இப்போ தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒரு பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா, மோகன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. என்னதான் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு கலைவான விமர்சனத்தை பெற்றாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகரால் இன்னுமே கொண்டாடப்பட்டு இருக்குங்க. எல்லா ஷோஸும் வந்து இன்னுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து அடுத்தது வந்து நம்ம தளபதி விஜய் வந்து கடைசி திரைப்படமான தளபதி 16 நடிக்க போகிறார். இன்னும் கொஞ்சம் நாட்களே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளோட தளபதி 16 வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான படம். ஏன்னா வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிடிக்ஸில் இறங்குவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்மளோட பாக்ஸ் ஆஃபீஸ் விவரம் படி வந்து நம்மளுக்கு கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 11 நாட்கள் முடிஞ்சிருக்கு. 11 நாட்கள் முடியல நம்ம கோட் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 385 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் நாட்கள் நாளைக்கே கூட வந்து நம்மளோட கோட் திரைப்படம் 400 கோடியை எட்டிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ரசிகர்கள் இந்த ஒரு நியூஸை கேட்டு செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.